ரிக்ஷா வருமா? ரிக்ஷா தானா வராது, நானும் சேர்ந்து வந்தா தான் வரும். ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இவ்வளவு கொழுப்பா? நீ மட்டும் என்ன ஏரோப்ளேனுக்கு டிக்கெட் எடுத்துட்டா இங்க வந்த? பேமானி அதுக்கு வக்கீல் இல்லாம தானடா இங்க வர்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா? என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸா? நம்ம வண்டியில 3 குவாலிட்டி இருக்கு. டாப்ப கழிட்டா தேர்ட் கிளாஸ், டாப்ப போட்டா செகண்ட் கிளாஸ். இந்த சீட்டை அப்படியே திருப்பி போட்டு ஃபேனை போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும். உட்கார். அப்பா அம்மா, எங்க போன? சேலத்துக்கு போ. என்னது சேலத்துக்கு ரிக்ஷாவிலே போற? பின்ன என்ன, போகும்போதே எங்க போகணும்னு எல்லாருமே அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா, நீ பெரிய கப்பல் வியாபாரத்துக்கு போற. நான் எங்க போறேன்னு கேட்டோம், வியாபாரத்துக்கு எடுத்துட்டேன். அங்க இறக்கி விட்டா சுண்டல் வாங்கி திம்ப. சொல்ற, பீச்சுக்கு போ. ரிக்ஷா எடுத்து பிடிக்காது, விடுப்பா. எங்க அப்பா, ஒரு சின்ன மலைவை உட்கார வச்சு கால் கூட எடுக்க முடியலடா சாமி. டேய், ரிக்ஷா வராது, இறங்கி போ. என்னது இறங்கி போறதா? முத சவாரி ஆயிரி இருக்கிறேன். நான் இறங்கணும்னா நீ கேட்டேல 20 ரூபாய், அதுக்கு மேல 5 ரூபாய் கொடுத்தா இறங்குவேன். அதுக்கு மேல நான் 10 ரூபாய் தர்றேன். நீ இறங்கி போயிடுற சாமி. உனக்கு செலவு பண்றது வேஸ்ட், இதுக்கு செலவு பண்றது நியாயம். அவன் என்ன லாரி பஸ்ல ஏத்துறதுக்கே யோசிக்கிறானுங்க. ஏன் யோசிக்கிறானுங்க? உன்ன லாரி பஸ்ல எல்லாம் ஈஸியா ஏத்தலாமேம்மா. எப்படி? நீ கீழே படுத்துட்டு உன் மேல லாரியும் பஸ் ஏத்த. இறங்கடா படு. போடா போடா. ஏய் ரிச்சா ரிச்சா நில்லு. டேய், அவனை ஏத்தாத ஏத்தாத. டேய் போடா போடா, கல்லெடுத்து அடிச்சு போ. போடா போடா. ஏய் சண்டை போடுற? காலங்காத்தால இந்த யானைக்கு பிறந்தவன் என்ன ஏமாத்தி 30 ரூபாய் வாங்கிட்டான்ப்பா. சும்மா சத்தம் போடாதியா. இப்படி சத்தம் போடுறது குடியிருக்கிற வீட்டுல துரத்தி விட்டு தெருவில் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ கவலைப்படாதப்பா, புதுசா நான் ஒரு வீடு முடிச்சிட்டேன். அப்படியா? ஆனா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வீடு கொடுப்பான். அப்படின்னா நமக்கு அந்த வீடு கிடைக்காதுன்னு சொல்றேன். ஏன் கிடைக்காது? நீ ஒத்துழைச்சா தாராளமா கிடைக்கும். யோ, வீடு கிடைக்கிற அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயார். ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பொறுத்திருந்து பார் மகனே. வணக்கம். உனக்கா வாடகைக்கு வீடு? ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? தொழில் எதுவா இருந்தா என்ன சார், வாடகை கரெக்டா கொடுப்பேன். இந்த ரோஷம் ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி இருக்கணும். இத பாருப்பா, என் பேரு சச்சிதானந்தம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு பொண்ணு. வாடகைக்கு விட போறது ஒரே ஒரு போர்ஷன். ஆனா ஒரே ஒரு ஆளு குடுத்தனம் வரப்படாது. குடும்பம் இருக்கணும். சம்சாரம் இருக்குதா? வண்டி இருக்கு சார். வாயா, வீட்டுக்கார கூப்பிடுறா. இரியா 2 வாலி வலிச்சுட்டு வர்றேன். ஆனா அப்புறம் வலிக்கலாம். வீட்டுக்காரர் என்ன சொல்றான்? வீட்டுக்காரருக்கு ஒரு பாப்பா இருக்குதா. பாப்பாவா? ஐயா லங்கிடுச்சு இல்லையா? என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன். என்ன ஓ நெத்தியில பட்ட, இது முகத்துல படுதா? கிளம்பு திருமணா. இது பூமா, நான் ராஜா. நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இவங்க முகத்துல எப்போதுமே படுதா தொங்குமா? முகத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, அசத்துருவாங்க. அவ்வளவு அழகு. என் பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பா. ஏன் அம்மா ஊதுறாங்க? அது அவளுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அதனால இப்படி யாராச்சும் பார்த்தா ஒரு பாசம். அப்படியா? என் பொண்ணு கூட அக்கா இல்லையேன்னு ஒரு அங்க வாய்ப்பு. நானே என் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன். நல்லா சரளமா நெருக்கமா பழகட்டும். வா, இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க. இந்த அக்காவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்னங்க இது? அது புது கல்யாணம் பாருங்க. எனக்கு பொண்டாட்டினா ஒரு பெரிய பாத்தியா, அக்காவுக்கு மேல எவ்வளவு பாசம். பல்லியே சொல்லிடுச்சு. நீங்க சந்திச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நீங்க 2 பேரும் பிரியவே கூட. இந்த பக்கம் நல்லா இருங்க. அப்ப நான் வாட்டுமா? போங்க. அப்பா மாமா, நாம குடிக்கணும்ல. குளிச்சு 3 நாள் ஆச்சுல. என்ன பெட்டி? அப்புறமா குளிச்சுட்டு அக்கா பாங்க. குளிச்சுட்டு புதுசா கல்யாணம் ஆனவங்க உன் கச்சேரியை நாளைக்கு வச்சுக்க. 4 ரூபாய் 10 ரூபாய் 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 கொஞ்சம் கம்மி பண்ண. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லாட்டி போ. 4 ரூபாய் 10 ரூபாய் 4 ரூபாய் 10 ரூபாய் 4 ரூபாய் 10 ரூபாய் 4 ரூபாய் 10 ரூபாய். வாடி, சீக்கிரம் போ, படம் ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த சார் இங்க பாருங்க. 4 ரூபாய், 10 ரூபாய். ஏய், நில்லு, ஓடாத. ஏய், இல்லை, ஏய், இப்படி போடா. ஐயோ, போயா போயா. எங்க போகணுமா? அட சீக்கிரம் போயா. ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா? லோ கிளாஸ் போய் லோ கிளாஸா? ஓ, நம்ம கிளாஸ் போவோம். ஐயோ போ. இதை விட சீக்கிரமா போனா நம்ம ரெண்டு பேரும் இறங்கி ஓடினாதான். உட்காருமா. இந்த பக்கம் அட, உட்கார்ந்து வா. ஐயோ போயா. சீக்கிரம் போ, இந்த பக்கம். இதோ, கட்டாமா. நிறுத்து. இந்த டுபாகர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத கண்ணு. இந்த டகல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன ஓசியில பிரயாணமா? காசாடு. என்னது காசு கேட்டா டிக்கெட் கொடுத்துட்டு போற? அந்த 2 டிக்கெட்டையும் வித்து காசு எடுத்துக்க. இத வித்து நான் காசு எடுக்க முடியாது. இத வித்தன்னா போலீஸ்கார எருபடுத்துருவான். பெரிய டல்கிட்ட பாவா இருப்பா போட்டிருக்க. ஒரு டிக்கெட் இருக்கா? இல்ல. எக்ஸ்ட்ரா டிக்கெட் இல்லம்மா. இத யாருகிட்ட கொண்டு போய் நான் ஒரு டிக்கெட் விப்பேன்? இருக்காங்க. அல்மா அக்கா மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்த. அக்கா படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, இந்த தியேட்டர் விலை கூக்குறதா சொன்னாங்க. வாங்கி ஒரு கையில தூக்கிட்டு போலான்னு வந்தேன். அடி போடி, படம் பார்க்க தான் வந்தேன். நீ வெயிட் பண்றது பார்த்தா உனக்கு டிக்கெட் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு. ஐயோ ஆமா, நீங்க தனியா வந்திருக்கீங்க. ஆமா. அவர் வரலையா? எவரு? உங்க வீட்டுக்காரரு. அவங்க நடக்கிறான் துப்பாக்காரு. அவங்க கூட இருந்தா ஒரு படம் கூட நான் பார்க்க முடியாது. எனக்கு வீட்டுக்காரர் அவன் என்னன்னு சொல்றீங்க? அடி போடி பைத்தியம், அடி வாடி. 16 வயசு வந்து மயிலே மயிலே என்ன பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே. என்னடா பாக்குற? பொண்ண பாத்து இல்லையாக்கு நீ? ஐயோ அக்கா, படத்துக்கே வந்தீங்க பாரு. புருஷனை பூரா இங்கே துரத்தி விட்டு படத்துக்கு வந்துட்டாளுங்க. இதுதான் நம்ம சீட்டு, உட்காரு. நில்லு. எங்க போயிட்டு வர்ற? சினிமாக்கு போனேன்ப்பா. சினிமாவுக்கா? என்ன தைரியம் இருந்தா நீ தனியா போயிட்டு வருவ? தனியா இல்லப்பா, பக்கத்து வீட்டு அக்கா கூட போனேன். பக்கத்து விட்டு அக்காவா? ஆமாண்டா, அந்த அக்கா என் பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இல்ல. கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லையா? என்ன சொல்ற? காமெடி சீன் வந்தா தொடைய தட்டுறாங்க, காதல் சீன் வந்தா கண்ணத்தை கிள்றாங்க. அவங்க கை பொம்பளை கை மாதிரியே இல்லப்பா, ஆம்பளை கை மாதிரி மொரட்டுத்தனமா இருந்தது. படம் ஃபுல்லா ஒரே சேஷ்டை தான். எனக்கு என்னமோ 2 பேர் பேர்லயும் சந்தேகமாவே இருக்கு. இது வரைக்கும் கொல்லப்புறத்துல புடவையோ பாவாடையோ ஜாக்கெட்டோ காஞ்சது இல்ல. வெறும் லுங்கியும் ஜட்டியும் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த பொண்ணு ஒரே படுதாவ மாட்டிக்கிட்டு வெளியே போக மாட்டா. அதுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குது. கிழிச்சிடுறேன். என்னது? அமாவாசை அப்துல் காதர் ஆயிடுச்சு. வீட்டு வாடகைக்கு விட்டு புருஷன் முன்னாடி கட்டி பிடிக்கிறத எட்டி நின்னு பாக்குற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க உண்மையிலேயே புருஷன் முஞ்சாதி தானான்னு சந்தேகமே இல்ல. நீங்க புருஷன் பொண்டாட்டியே தான். என்ன விட்டுருங்க. அந்த பொண்ணோட சினிமாக்கு போனா சரி, கைய கால வச்சு சும்மா இருக்கலாம்ல. எப்படியா கையும் காலையும் வச்சு சும்மா இருக்கிறது? 50 பொண்ணுங்க கிழங்கு மாதிரி தவளான்னு உட்கார்ந்து இருந்தாங்க. பின்னால பூ வேற வச்சிருந்தாங்க. வாசனை மூக்கு தொலைச்சது. அப்படி லேசா கிள்ளன. அதை வந்து சொல்லிட்ட பண்ணா மாசில தப்பிச்சா, இல்லாட்டி மானமே போயிருக்கு.
இந்த வீடுதான். இந்த வீட்டுக்காரன் தான் நாடக துணியா வாடகைக்கு வாங்கினானா? ஆமா. யோ பெரிய மனுஷா, வாயா வழியில. நான் இல்லாத நேரத்துல என் கடைக்கு வந்து என் பையன் கிட்ட பொம்பளை வேஷம் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கானே, அவன் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. எது வாடகை துணியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், டூப்ளிகேட் பார்ட்டியா இருக்குமோன்னு. டூயட் பார்ட்டியே டவுட்ட கிளியர் பண்ணிட்டானு. என் பர்ஸ் பட்ட பகல்ல ஒரு ஆம்பளையோட பர்ஸ் திருடுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? மரியாதை பர்ஸ் கொடுத்துரு. கையும் களமா மாட்டிட்டு கதையா பேசுறா. போலீஸ மாட்டி விட்டுருவோம் நான். பர்ஸ் கொடு. நல்லது காலமலையா. ஏண்டா கீழே விழுந்த உன்னோட பர்ஸ் அந்த போய் எடுத்து கொடுத்துக்க. நீ திருடி பட்ட சொல்ற. சார் சார் இத நான் அடிச்சேன் சார். நான் சும்மா இருமா. உன் மேல திருட்டு பட்ட சுமத்துறதுக்கு நான் விட மாட்டேன். விடியா, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ஒரு பொண்ணை விட்டு பர்ஸ் அடிக்க சொல்றது, மாட்டுனா பங்கு போட்டுக்கிறது, மாட்டிக்கிட்டா சண்டை போடுறது. என்னன்னா சரி, கோர்ட்டுக்கு போனா விட போறது இல்ல. கோர்ட்டுக்கு தானே போலாம். இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது. ஐயா இத நம்பாத. இது பெரிய டுபாகோரி. சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வைக்கிற கேஸ் இது. என் சைக்கிள் ரிக்ஷால ஏறி குந்திக்கின்னு காசு கேட்டா டிக்கெட்டை கொடுத்துட்டு டகாட்டி வேற காட்டி ஓடிச்சு போயிது. யோ அதான் முடியாது. நான் கோர்ட் சினிமால தான் பாத்துருக்கேன், நேர்ல பார்த்தல. நான் போய் தான் தீருவேன். இப்ப இதுக்கு என்ன அவசரம்? எவனாலும் வக்கீல் நம்ம சவாரிக்கு வரும்போது கோர்ட்டை பார்த்துட்டு போறோம். முடியாதையா? நான் போவையா? நான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டாமா? தாயிரா உங்களுக்கு எல்லாம் பஸ் காசு வேணா கார் ரெட்ல வச்சுட்டு போக வேண்டியதானே. பஸ் எதுக்குடா வைக்க போறதாலையா? போடா. கங்கா கங்கா கங்கா. நீங்க இந்த சேகரங்களோட பர்ஸ திருடுனீங்களா? சொல்லுங்க, இவரோட பர்ஸ திருடுனீங்களா? ஆமா. இல்லைங்க சாமியோ. நீங்க சொல்ல வேண்டியது இங்க வந்து சொல்லுங்க. இருப்பா. போடா. வணக்கம் சார். நீதிபதி அவர்களே, என் பெயர் ராஜா. நான் ஒரு ரிக்ஷாக்காரன். நான் என்னுடைய சவாரியை முடித்துக் கொண்டு பொன்னுசாமி தேர்வின் வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது கீழே விழுந்த மணிப்பர்ஸை இந்த பெண்மணி எடுத்து உரியவரிடம் சேர்ப்பித்திருக்கிறார். ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த பெண்மணி தன்னுடைய மணிப்பர்ஸை பிக் பாக்கெட் அடிப்பதாக நினைத்துக் கொண்டு அவரை குற்றவாளி கூண்டுக்கு இழுத்து வந்திருக்கிறார். மன்னித்துக் கொள்ளுங்கள், அழைத்து வந்திருக்கிறார். அந்த பர்ஸை திருநதா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இல்லை நீதிபதி அவர்களே, இந்த பெண் போலீஸ் வேலையை அழைத்து வரும்போது மிரட்டப்பட்டிருக்கிறாள், உருட்டப்பட்டிருக்கிறாள், பயமுறுத்தப்பட்டிருக்கிறாள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயந்துதான் செய்யாத குற்றத்தை அவள் ஒப்புக்கொண்டிருக்கிறாள். நீதிபதி அவர்களே, ஒரு அபலை பெண்ணை தண்டிப்பதற்கு முன்னால் அவருடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டுகிறேன். ஒரு பெண் இந்த அளவுக்கு நெடுநெடுவென்று வளர்வதற்கு அவள் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தண்ணீரிலே குளித்து, தண்ணீரை குடித்து, தீயினால் சமைத்தல்லவா அவள் சாப்பிட்டிருக்க வேண்டும். இவ்வளவு அவள் எதற்காக செய்தார்? தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும், தனக்கு ஒரு நல்ல கணவன் புருஷனாக வர வேண்டும் என்பதற்காகத்தானே. இந்த பெண்மணி சமுதாயத்திலே போடும் வேஷங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாய்க்கு மகளாக, மகளுக்கு தாயாக, சகோதரனுக்கு சகோதரியாக, சகோதரிக்கும் சகோதரியாக, ஒரு புருஷனுக்கு மனைவியாக, இப்படியெல்லாம் கஷ்டப்படும் மாதர்குல மாணிக்கத்தை, பூத்துக் கொழுங்கும் பூஞ்சோலையை, திகட்டாத தேனமுதை, தெல்லமுதை, கள்ளமுதை குற்றவாளி என்று கூறுவதா நீதிபதி அவர்களே? 10 ரூபாய் வாங்கிட்டு போற கேசியா அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான். ஒரு பெண்ணின் கண்ணீர் பன்னீராக மாற வேண்டுமே ஒழிய வெந்நீராக மாறக்கூடாது நீதிபதி அவர்களே. ஆகவே தாங்கள் இருதலையுடன் பாராமல் ஒரு தலையாக யோசித்து மறுபரிசீலனை செய்து அந்த பெண்ணுக்கு புனர்வாழ்வு கிடைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் இந்த நாடே உங்களை பாராட்டும், சீராட்டும், தேரோட்டும், காரோட்டும், ஈரோட்டும். அவளுக்கு விடுதலை வெளியா. ஆமா, எதுக்கு நீ அப்படி தம் கட்டி பேசுன? எனக்கு அந்த கூண்ட பார்த்தோட பராசக்தி கூண்டுகள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சியா? கூண்ட பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா? புலி கூண்ட பார்த்தா மட்டும் ஏன் ஒதுங்கி போறீங்க? கைய கால உள்ள விட்டு புலி கட்ட பேச வேண்டியதானே? நான் இப்படி பேசுறேன்னா 20 நாளா அந்த பொண்ணை இழுத்து அடிச்சிருப்பாங்க. நான் இப்படி பேசுறதுனால ஐயோ சாமி ஒரு சவகாசமே வேண்டான்னு 25 நிமிஷத்துல அந்த பொண்ணை வழி அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிந்தசாமி, பெண்களின் விடுதலை என்பது வேலையா? 1/2 மணி நேரமா இதைத்தான் உள்ள பேசி அங்க இருக்கிற பொழப்பையெல்லாம் வீணடிச்ச. நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், என் பொழப்பை நீ வீணடிச்சிட்டியா? 20 சவாரி நான் போயிருப்பேன், அதை கெடுத்துட்டியா ஐயா?
நீ எதுக்கு என் வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்க? யோ, நான் தான் பர்ஸ் அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, ஏயா என்ன காப்பாத்துற? நீ திருடனியா? எதுக்குமா? எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு சித்தப்பா, அவன் குடிக்கணுங்கிறதுக்காக என்ன 100 200 விக்க பார்த்தான். நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்து பாதுகாப்பான ஒரு இடம் வேணுமேனு எவனோ ஒருத்தன் ஜேபா அடிச்சு ஜெயிலுக்கு போலன்னு பார்த்தா, எங்க இருந்தோ வந்த நீ பேசியே என்ன கொன்னுட்ட. இப்ப நான் வீட்டுக்கு போல அவன் என்ன சும்மா விட மாட்டான். அப்புறம் நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலா என்ன காப்பாத்துற நீ என்ன கூட்டிட்டு போயிட? ஐயோ, இதுக்குதான் ரொம்ப பேசாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? எது கிடைச்சாலும் சரி, நாங்கள் அப்படி செய்வோம், நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம். தம் கட்டி பேசுனீங்க, தாய் குளத்து கிட்ட மாட்டிட்டீங்க. இவன் நான் எங்கேயா கூப்பிட்டு போறது? வீராணம் குழாய் காலியாத்தான் கிடக்குது, ஆள் கொண்டு எடுத்துக்குவோம். சரி உடுப்பா, நம்ம சத்திரத்துக்கே கூட்டிட்டு போவோம். ஆல்ரெடி நம்ம 2 பேரும் அனாத, 3வது இவ. இனிமே வீட்டுக்காரன் சந்தேகமே பட மாட்டான். இவதான் உன் சம்சாரம். சும்மா ஒரு பேச்சுக்கு இவளோட அண்ணன்னா. இந்த பாருமா, வீட்டுக்காரன் நீ தெரிஞ்சுக்காத மாதிரியே நடந்துக்காத. அவனை ஆளை பார்த்தாலே ஈஸியா நீ தெரிஞ்சுக்கலாம். தண்ணியில தவி போற வாத்து மாதிரியே இருப்பான். அவன் தான் வீட்டுக்காரன். இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நான் கொடுக்குற ட்ரெஸ் போட்டுக்கோ. எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஒரு டுபாக்கூர் பார்த்தேன்னு. கேவலம் பொண்டாட்டி துணியை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகையை கொடுக்க முடியாம தவிக்கிறானே, இவன் எப்படி வீட்டு வாடகையை கொடுக்க போறான்? இதுக்குதான் கண்ட கழுதைகளை வீட்டுக்குள்ள வச்சா வெளியில இருந்து கண்ட நாய்ங்க வந்து கத்திட்டு போகுங்கிறது. வரட்டும், கையும் கண்ணியுமா பிடிக்கிறேன். வந்துட்டான். நில்லுங்க. முதல்ல நீங்க புருஷன் கொஞ்சாதிதானா நான் பார்க்கணும். எப்படிங்க? முகத்தை திறந்து பார்க்கணும். என் தங்கச்சி முகத்தை நீ திறந்து பாக்குறியா? யார் இவன்? அது என் தங்கச்சி, இது என் மச்சான். நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறியே, வெறுங்கையோடியா வந்த? இந்த கையில சொரிசரம் கூட வந்தா வீட்டுக்குள்ள விடுவியா? போ, எங்க மச்சான் சட்டை போட்டு நான் சமாளிச்சுக்கோயா. இவங்க 2 பேரும் உள்ள போகணும்னா முதல்ல நான் முகத்தை பார்த்து இது ஆசாமியா இல்ல ஆசாமனான்னு தெரிஞ்சுக்கணும். ஐயோ, பாத்துட்டா திறந்து பாத்துட்டா ஐயோ, ஐயோ அம்மா, பாத்துட்டா ஓடாதே. ஐயா பாதிலே பாத்துட்டா அம்மா, பாருங்கம்மா, பாத்துட்டாம்மா, பாத்துட்டா. பாவி, எதை பார்த்தேன்னு முழுசா சொல்ல. ஐயோ, பாத்துட்டா. ஐயா ஐயா, நீ வேணா என் வீட்டுல தாராளமா தங்கிக்க. அதுக்காக கூச்சல் போட்டு என் மானத்தை வாங்காத. நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப நாங்க பேமாரி குடும்பம் ஐயா. ராஜ பரம்பரை. ஐயா, வேணும்னா வாடகையில ஒரு 50 ரூபாய் குறைச்சுக்கிட்டோமா? தூக்கு. இத பாருங்க, இவர் எப்ப என் முகத்தை பார்த்துட்டாரோ, இனிமே நான் முகத்தை மறைச்சு வாழ்றதுல பிரயோஜனம் இல்ல. நான் புடவையத்தான் கட்டிக்க போறேன். இந்த பரதம் எனக்கு வேண்டாம். ரொம்ப சந்தோஷங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த ட்ரெஸ் வாடகை கொடுத்தவன் இங்க வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு போனான். அதனாலதான் உங்க பேர சந்தேகமே வந்துச்சு. மறுபடியும் அவன் இங்க வராம இருக்கணும்னா உங்க ட்ரெஸ் நீங்களே கலட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. மூதேவி, அப்பனை பார்த்தே கையாட்டுறிய. ரோட்ல எவனாவது கேனா பைய பார்த்தான்னா அவனுக்குன்னு நினைச்சுக்குவான். ஓடி உள்ள. வீட்டுக்கு என்ன வாடகை? ஏன் பாதி நீ கொடுக்க போறியா? ஏதோ தின்னமா திண்ணையில படுத்துங்கணுமா இல்லாம ரொம்ப ஆட்டிட்டு நிக்கிறிய. லவுட்டு ஜாஸ்திடா அவளுக்கு. என்னங்க இது, கப்பல தாலி தொங்க வச்சிருக்கீங்க? இங்க தங்குற திங்குற, வேற எதை பத்தியும் கேட்க கூடாது. இடி நின்றுச்சு. கையெடு, எடுகையா. அது